ஷேய் எப்பா இப்போத்த ஏழரை நாட்டு சனியை விட்டு உத்தர தாண்ட ஆட விடுத அப்போ கணக்கு சரிதான்ப்பா முக்கால் சத்தியம் சந்தோஷம்ப்பா எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா எப்பா இப்போ தெற்கு லைனில் மானிட பிறவி எவன் வந்தான் சரி யார் வந்தான் சரி சனி பார்வை விழுந்துக்கிட்டே இருக்கும் ஏழரை நாட்டு சனி பார்வை விழுந்துக்கிட்டே இருக்கும் சரிதானப்பா இப்போ தெற்கு லைனு அப்போ கன்னியாகுமரி வரைக்கும் சிலிவுத்தூர்லேருந்து மதுரையிலேருந்து தெற்கு லைனு ஃபுல்லாக சனி பார்வை இன்று நாள் 2 நாள் டைம் கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து சென்னை மெட்ராஸ் வரைக்கும் டயத்தை போட்டிருக்க. அப்போ சனி பார்வை இப்போ 3 நாள் 2 நாள் இங்கிட்டு பார்ப்பான் கன்னியாகுமரி வரைக்கும் மதுரையிலேருந்து இங்கிட்டு சந்தோஷம்ப்பா. சனி பார்வை விழுந்தால் அரசியல்வாதி எப்படி போவான்? அப்போ எல்லா சிக்கலில் வரும். இப்போ எல்லா சிக்கல் அடி இப்போ ஏடி ஏடில் இருக்குது எம்எல்ஏ வண்டிலாம் போர்வலர் தூக்கி மேலே எறிவாங்களாப்பா. அந்த கணக்கு வரணும்ப்பா. எம்எல்ஏ தமிழ்நாடு முழுவதும் எம்எல்ஏ இருக்கான்ல கையை தூக்கி காலை தூக்கி வாசிட்டாதான்ல கைலாசத்துலேருந்தே வரணும்ப்பா. கைலாசத்துலலாம் கொட்டு மேலே அடிச்சுட்டு போகிறான். அப்படியே காரை வண்டியை தூக்கி மேலே எறியணும். அவனுக்கு சனி பார்வை விட்டா உட்காந்துருச்சு அவனுக்கு கைலாசத்தில். இவனை விட்டாத்தானே மந்திரியை பார்ப்பான், எம்எல்ஏ பார்ப்பான், முதலமைச்சரை பார்ப்பான். அதான கணக்கு. இவன் பார்த்து பேசுவான், எல்லாத்தையும் பேசுவான். என்னென்ன அரசியல்வாதி நியமிச்சிருக்கானோ கவர்மெண்ட் நியமிச்சிருக்கானோ இவன் பூரா எம்எல்ஏ. அப்போ அவனுக்கு வச்சாச்சு கொல்லி வச்சாச்சு. சனி பார்வை அவனுக்கு போயிடுச்சு. இப்போ ஏற்கனவே இந்த 2 புரோக்கர் போய் விட்டுட்டான். இந்த 2 புரோக்கர் போய் விட்டுட்டான். எல்லா அரசியல்வாதிக்கு விட்டான். டீ கடையில் போய் விட்டுட்டான். அடுத்தாப்புல எங்கெங்கே வண்டியை தூக்கிட்டு இடம் கிடக்கான் பார்க்க போகிறவன அவன் இடத்துல விவசாயத்துலேயும் போய் அழிக்க போகிறான்ல அவனையும் முகத்தை பார்த்து அப்போ எல்லாம் 7 நாட்டு சனி ஏறி போய்கிட்டே இருக்குது. சரிதானப்பா சந்தோஷம். தென்பகுதியில் அவன் புரோக்கரு பூரா லேண்டு போட வரணும், இடத்த பார்க்கணும், வர்றவனுக்கு பூரா 7 நாட்டு சனீஸ்வரி ஏறி உட்காந்து அவன் பார்வையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தாவி போய்கிட்டே இருக்கும். இப்போ எவ்வளோ பேர் இருக்குப்பா சொல்லப்பா, உனக்கு தான் தெரியும். கடவுளில் கோடிக்கணக்கான பேர் சனி பார்வை போயிடுச்சாயா? சரியா ரொம்ப சந்தோஷம்யா, சந்தோஷம். கடவுளில் எவ்வளோ சேட்டை பண்ண ஏன்ப்பா கோர்ட்டு நீதிமன்றம் கோர்ட்டு நம்ம கணக்கு உலக நாடே நீ நடத்துத. நீதிமானே தெரியாத அளவுக்கு உட்காந்து நடத்தக்கூடாதுல்லப்பா. கோர்ட்டில் உட்காரக்கூடாதுல்ல. அசம்பாதம் வரும்னு சொன்னால் அது கேட்குதே கிடையாது. பார்க்காங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாதுப்பா, அது உனக்கு தான் தெரியும். கடவுளில் நீ 2 கண்ணால் எல்லா உலக நாடே பார்த்துக்கிட்டு இருக்க. 3வது கண்ணு ஓப்பன் பண்ணால் எரிஞ்சு சாம்பலாக போவான். அது இன்னும் லேசாக முழிச்சு பார்க்க 3வது கண்ணு திறந்தால் சோழி முடிஞ்சிச்சு. முக்கால் சத்தியம்.